பிரியமானவர்களே, என்று மதுபான பழக்கத்திற்காகவும் புகைப்பழக்கத்திற்காகவும் ஜெபிப்போம். இந்த ஜெபத்திற்கு நானே ஒரு சாட்சி. பொல்லாத மதுபான புகைப்பழக்கத்திலே 28 ஆண்டுகளாய், புகைப்பழக்கத்திலே 30 ஆண்டுகளாய் அடிமையாய் சிக்கி தவித்த என்னை தேவன் தாமே மீட்டு எடுத்து இப்படியாக ஜெபிக்கும்படியாய் வைத்திருக்கிறார். நீங்களும் விசுவாசத்தோடு ஜெபிங்கள். உங்கள் ஜெபங்களை கேட்டு ஆண்டவர் அநேகருக்கு விடுதலை தருவார். அநேக குடும்பங்கள் காப்பாற்றப்பட வேண்டும். ஆமென். ஜெபிக்கலாம். ஜெபம். துதிகளின் மத்தியிலே வாசமாக இருக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, அப்பா, இந்த நல்ல வேலைக்காய் நன்றி. தேவரீர் தாமே குடிப்பழக்கத்திலும் புகைப்பழக்கத்திலும் அடிமையாக சிக்கி தவிக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தாவே நீர் கண்ணோக்கி பார்க்க வேண்டுமா இந்த வேலையை ஜெபிக்கிறேன். தேவரீர் நீர் தாமே மனமிறங்க ராஜா. எத்தனை குடும்பங்கள் இந்த பழக்கத்தினால் நிலை குலைந்து போயிருக்கிறது ராஜா. கணவனை இழந்த மனைவி, பிள்ளை இழந்த பெற்றோர்கள், தகப்பனை இழந்த குழந்தைகள் கர்த்தாவே, இந்த குடிப்பழக்கத்தினால் எத்தனை மரணங்கள், எத்தனை குடும்பங்கள் வழியில்லாமல் சிக்கி தவிக்கிறது ராஜா. சண்டைகள், சச்சரவுகள், பொல்லாத பிசாசானவன் குடும்பங்களை ஆட்டி படைக்கிறானே. தேசம் எங்கும் கர்த்தாவே மதுபான கடைகள், மதுபானங்கள், எங்கு பார்த்தாலும் மதுபான கடைகளை திறந்து வைத்து அப்பா வியாபாரங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. அப்பா, அதிக வருமானத்திற்காய் வியாபாரம் நடத்தாதபடிக்கு எல்லா கடைகளும் மூடப்படத்தக்கதாக தேவரீர் உம்முடைய கிருபை இறங்குவதாக. தேசம் சமாதானத்தினால் நிலமற்றும். இந்த பொல்லாத மதுபானங்களால் திருட்டு, கொள்ளைகள் கர்த்தாவே எங்கு பார்த்தாலும் தேசம் எங்கு நிறைந்திருக்கிறது. அதற்கெல்லாம் மூல காரணமாக இந்த மதுபானம் இருக்கிறது ராஜா. நீர் தாமே தேசத்தை சந்தியும், அதற்கு அடிமையாக இருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் சந்தியும் ராஜா. தொட்டும் அடிமையை மீட்டெடுத்த தேவன் எனக்கு கொடுத்த விடுதலையை ஒவ்வொருவருக்கும் நீர் கொடுக்க வேண்டுமாய், தேசத்திலே சமாதானம் நிலவ வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். நீர் தாமே சந்திக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். துதி கன மகிமை உமக்கு செலுத்துகிறேன் இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமென், ஆமென். நாளை படித்துவிட்டு வேலை இல்லாத பிள்ளைகளுக்காக ஜெபிப்போம். ஆமென்.